ஒரு அதிசயங்க. என்னென்னா, இந்த அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் எஸ் எக்ஸாக்ட்லி ரமேஷு திருவானைக்காவல் கோயிலில் போயிட்டு இந்த பிரசாதம் விற்பாங்க தெரியுங்களா, இந்த லட்டு, முறுக்கு, அதிரசம், அந்த மாதிரி சில இதெல்லாம் விற்பாங்க. அந்த எல்லடை அது இதுன்னு விற்பாங்க. அப்போ அவங்க செஞ்சு ஏதோ வீட்டில் செய்கிறவங்க பொழுது இல்லை அங்கே மடபுள்ளின்னு சொல்லுவாங்க, அங்கேயே செய்வாங்க. இதெல்லாம் ஒரு பிராமணனாக இருந்தால் அவருக்கு தெரியல, இருந்தாலும் இந்த கொஸ்டின் நான் வைக்கிறேன், ஓகேவா? அப்போது மடபுள்ளியில் செய்கிறதுக்கு எக்ஸ்பிரி டேட்டோ மேனுஃபேக்சர் டேட்டோ தேவையில்லை. ஏன்னா அங்கே டெய்லி கொடுப்பாங்க, புரியுதுங்களா? ஒரு கவரில் போட்டு சாதாரணமாக வெள்ளை பேப்பரில் பொதிஞ்சு தான் வைப்பாங்க. அது எல்லா கோவில்லையுமே இருக்குது, வருஷமாக இருக்குது, வருஷங்களாக இருக்குது. சரி, பாயிண்ட்டுக்கு வரேன். அதில் போயிட்டு இவர் டேட் இல்லை, ஸ்டிக்கர் ஒட்டலை, இதை பாருங்கள், இப்படி பாருங்கள், அப்படி பாருங்கன்ட்டார். சரி, இதெல்லாம் விடுங்க, தவறுன்னு வச்சுக்கலாம். ஏன்னா மடபுள்ளியில் பண்ணுற பட்சணங்கள் தவறு, அதை விட்டுருங்க. அது ஆமாம், மடபுள்ளி தப்பே பண்ணிடுச்சு, பிராமணவாள் அவளில் தப்பு செய்துட்டா, விட்டுருங்க. ஒன்று எடுத்து ஒரு பாக்கெட் எடுத்து வச்சு 18ஆம் தேதின்னு டேட் அடிச்சிருக்கு. ஏன் நான் சொல்லலைங்க, அவரே வாயலாக சொல்கிறாரு. 18ஆம் தேதி அடிச்சிருக்குது, 18ஆம் தேதி தான் இதை மேனுஃபேக்சர் பண்ணாங்கன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்னு கடைக்காரர்கிட்ட கேள்வி கேட்குறாரு. இவரெலாம் எப்படிங்க படிச்சுட்டு, தலையெழுத்து, இவரெலாம் எப்படிங்க படிச்சுட்டு, அதுவும் ஒரு அறநிலைத்துறை அமைச்சருங்க, கன்றாவி. ஏங்க, ஒரு பொருள் உற்பத்தி பண்ணுறவன் டேட்டு போடுவான், அந்த டேட்டு போட்டு கொடுக்குறவன் உற்பத்திக்காரன். அந்த கேள்வியை உற்பத்தி பண்ணுறவங்ககிட்ட கேட்கணுமா, கடையில் வாங்கி வச்சு விற்கிறவங்ககிட்ட கேட்கணுமா? கடையில் வாங்கி வச்சு விற்கிறவங்க பிரசாத ஸ்டாலில் டேட்டை தான் பார்ப்பாங்க. ஓகே, என்னைக்கு பண்ணிக்கணும், ஓகே நீ 18ஆம் தேதி தான் பண்ணியா, அதுக்கு ப்ரூஃப் இருக்கா, சாட்சி இருக்கான்னு இவன் போய் கேட்க முடியுமா? என்ன காமன் சென்ஸ்? வாட் இஸ் திஸ் மிஸ்டர் ரமேஷ், அறநிலைத்துறை அமைச்சரை? என்னது இது? நீங்கள் ஸ்ரீரங்கத்தில் தானே ஜெயிச்சிங்க, திருச்சி, சாரி. அப்போது நீங்கள் அறநிலைத்துறை அமைச்சர் தானே, உங்களுக்கு எதை பேஸ் வச்சுட்டு உங்களுக்கு அறநிலைத்துறை அமைச்சர் கொடுத்தாங்க? நீங்கள் ஒருவேளை உணவு பாதுகாப்புத்துறை அமைச்சரோ தெரியல, ஒருவேளை இப்படியும் இருக்கலாம்ல, உணவு பாதுகாப்புத்துறையும் பார்த்துக்கலாம், அறநிலைத்துறையும் பார்த்துக்கலாம், இல்லை அப்படி தான் இருக்குது பொழுது. நாங்கள் தான்